ஸோ பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா இந்தியன் பேங்க்கில் ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 2/9/2024. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம். ஸோ மொத்த வேக்கன்சின்னு பார்த்தோம்னா 300 ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 160 சம்திங் வருங்க. ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 13/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 2/9/2024. நீ ஆன்லைன்லேயே நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கூட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா indianbank.in/careerன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 160, கர்நாடகா 35, ஆந்திர பிரதேஷ் பார்த்திங்கன்னா 50. ஸோ இந்த மாதிரி வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 300 வேக்கன்சி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். அதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டுங்க. ஸோ அதே போல் தான் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 13 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் இந்த ஒர்க்குக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,480லேருந்து 85,000 வரைக்கும் வந்து பேசிக் சேலரி வந்து இருக்கும். ஸோ 48,000ங்கிறது ஹை லெவல் ஒரு நல்ல ஒரு சேலரி தான். ஸோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது தெரில அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி தரேன். ஸோ இந்த 2 ப்ராசஸ் இருக்குங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இன்டர்வியூ போஸ்ட் 2 இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ இன்டர்வியூங்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக் நாலேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. அதே டைமில் பேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 175, அதர் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய அஃபிஷியல் வந்து பிடிஎஃப் நான் வந்து நோட்டீஸ் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெப்சைட் பேஜும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.